ஊராட்சி சுடுகாட்டை வேறொரு ஊராட்சிக்கு இடமாற்ற கட்டப்படுவதாக குற்றம் சாட்டி 6 கிராம பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஊராட்சியில் உள்ள சமத்துவ சுடுகாடு உள்ள இடத்தில் சுடுகாடு கட்டாமல் நடுக்கரை ஊராட்சியில் சுடுகாடு அமைக்க அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி 6 கிராம பொதுமக்கள் சார்பாக கிராம நாட்டாமைகள் முக்கியஸ்தர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பனார்கோவில் ஊராட்சியில் 164 குழியில் சமத்துவ சுடுகாடு இருந்தது. 1000 ஆண்டுகளாக செம்பனார்கோவில், திருச்செம்பள்ளி, வல்லம், மடப்புரம், முக்கரும்பூர், மாத்தூர் படுகை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் சமத்துவம் மற்றும் சகோதரத்துடன் பயன்படுத்தி வருகின்றனர். சுடுகாட்டில் காம்பவுண்ட் சுவர் பொதுமக்கள் உட்காருவதற்கு சிமெண்ட் கட்டைகள் ஊராட்சி நிதியிலிருந்து கட்டப்பட்டிருந்தது. தற்போது அழிந்து விட்டது. இந்நிலையில் செம்பனார்கோவில் ஊராட்சிக்கு ஒரு மயான கொட்டகை கட்ட அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் செம்பனார்கோவில் ஊராட்சியில் மயான கொட்டகையை கட்டாமல் விதிமுறைகளுக்கு மாறாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் ஒப்பந்ததாரர் நடுக்கரை ஊராட்சியில் கட்ட அஸ்திவாரம் அமைத்துள்ளார். இதனை அறிந்த ஊர் பொதுமக்கள் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தனிநபர் ஒருவரின் லாப நோக்கத்திற்காக சுடுகாட்டை வேறு ஊராட்சியில் இடமாற்றி கட்ட முயற்சிப்பதாகவும் அதற்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 6 கிராம மக்கள் பயன்படுத்தும் வகையில் பழைய சுடுகாடு இருந்த பகுதியிலேயே அளவீடு செய்து சுடுகாட்டை அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் அளித்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாலசுப்ரமணியன், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், செம்பனார்கோவில் சுடுகாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மாற்று பஞ்சாயத்தான நடுக்கரை ஊராட்சிக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பகுதியில் சுடுகாடு கட்ட அஸ்திவாரம் போட்டுள்ளார். அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி எங்களுக்கு செம்பனார்கோவில் பஞ்சாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட 6 கிராமங்கள் பயன்படுத்தும் சுடுகாடு முக்குரும்பூர், மாத்தூர், படுகை, வல்லம், பழைய திருச்செம்பள்ளி, கடிச்சம்பாடி, செம்பனார்கோவில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டை மாற்று பஞ்சாயத்துக்கு மாற்றுவதற்காக அருகில் பிளாட்டு போட்டவர்களுக்கு உதவியாக செயல்படுகின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து எங்கள் 6 கிராம சார்பாக நாங்கள் கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கோம். உடனடியாக இந்த மனுவை விசாரித்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட சுடுகாடை சிலர் திட்டமிட்டு அழிக்கும் நோக்கத்தோடு செம்பனார்கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட சுடுகாடு கட்டிடத்தை யாருக்கும் பயன்படாமல் வேறொரு இடத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டுகிறார். இதை வன்மையாக கண்டித்து 7 கிராம பொதுமக்களும் 7 கிராம நாட்டாமை பஞ்சாயத்தார்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். இந்த கட்டடம் கட்டும் முனையை உடனடியாக தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய சுடுகாட்டு பகுதியை அளவீடு செய்து எங்களுக்கு முறையான காம்பவுண்ட் சுவரை எழுப்பி தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளோம். மேலும் இது தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.